மகிமை எனக்கு காமிக்கணும்னு மகிமையை காமிச்சாரு. யாத்திராகமம் 34:6 அவர் சொல்றாரு, என்னுடைய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயை. பாத்தீங்களா? இந்த அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தயை எல்லாம். இந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? மகா தயை. என்ன அது எப்படி சொல்லுவாங்களா? எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசுங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அது மாதிரி என்ன தயை? மகா தயை. இத வாங்கினவரு இதோட விட்டாரா? யாத்திராகமம் 34:9 வாசிங்க. யாத்திராகமம் 34. ஆண்டவரே, அங்க பாருங்க. அதாவது நான் இப்ப சொல்றதோட டெப்த் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் தான் வாங்கினாரு. அப்படின்னா இப்ப நம்ம எப்படி தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப ஒரு இப்படி சொன்னா, இப்ப யாருடைய தப்பையாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லணும் நினைச்சுக்கோங்களேன். அதை சொல்லி அவங்கள்ட்ட மிரட்டுவோம் பாத்தீங்களா? இப்ப நீ பண்ணல, நான் சொல்றவா, அப்படி இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்போம். அவங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஏதாவது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா சொல்லிடுவா அப்படின்னு. அதே மாதிரிதான் இவரு பாயிண்ட்ல கண்கள்ல தயை வாங்கிட்டாரு. வாங்கினவர் சும்மா இருக்கல, ஒவ்வொரு பிட்டா போடுறாரு கர்த்தர்கிட்ட. 34:9 வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏங்க, இதுல திருப்தி இல்ல பாத்தீங்களா? அதாவது அவர் முதல்ல என்ன கேட்டாரு? என் கூட வாங்க. சரி, அது நம்மளுக்கு அதுவே பெரிய சாட்டிஸ்ஃபைடான ஒரு செக்ஷன் தான், ரைட்டா? பட் ஆனா இவருக்கு அது திருப்தி இல்ல. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். அவர் அதுக்கு மேல போய் என்னுடைய தயெல்லாம் நான் கொடுத்துறேன்ப்பா, ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசிட்டு, அப்படியும் இவர் விட மாட்டேங்காரு. ஆண்டவரே, மறுபடியுமா அதை சொல்லி காமிப்பாங்க பாத்தீங்களா? இவர் அப்படிதான் சொல்லி காமிக்க, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் ஆண்டவர் எங்க நடுவில் எழுந்தருள வேண்டும். இப்ப நான் அதுக்கு கர்த்தர் என்ன ஆன்சர் பண்றாரு? சரிப்பா, நான் உன் நடுவுல எழுந்தருளுனா என்ன நடக்கும் தெரியுமா? யாத்திராகமம் 34:10 வாசிங்க. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இப்ப நல்ல கவனிங்க. இவர் போய் உடன்படிக்கை கேட்டாரா? என்னோட கவனம் பண்ணுங்கன்னு கர்த்தர் கேட்டாரா? அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, உம்முடைய நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தரேன். அன்பு எவ்வளவு டெப்தா வேலை பார்க்குது பாருங்க. இவர் போய் கேட்டது, உம்முடைய மகிமை எனக்கு காண்பி தரணும். ஆனா அது ஒரு ஆட் வரல, நான் கேட்டது ஆனா எனக்கு கிடைச்சது இப்படி ஒரு ஷார்ட்ஸ் வரும் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இவர் போய் கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு தாங்க. இவர் உள்ளத்துல பொங்கி, என்னுடைய தயெல்லாம் உனக்கு தந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாரு. இப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க என் நடுவுல எழுந்தருளணும். இவர் என்ன சொல்லணும்? சரி, நான் உன் நடுவுல எழுந்தருளுவேன் அப்படின்னு சொல்லாம, அவருடைய உள்ளம் பொங்கி ஒரு கவனன்ட்குள்ள வர்றாரு. நான் உன் கூட உடன்படிக்கை பண்றேன். இந்த உடன்படிக்கை எப்படி தெரியுமா? நீ போகிற இடத்துல எல்லாம் அற்புதங்கள், நீ உன் வாழ்க்கை முழுவதுமாய் அற்புதங்களால நிரம்பும். உன்னுடைய குடும்பம் முழுவதும் அற்புதங்களா மாறும். உன்னோட நான் பண்ற உடன்படிக்கை எப்படி தெரியுமா? உன் குடும்பத்துல நடக்க போகிற அந்த நன்மைகளை ஊர்ல உள்ள அத்தனை ஜனங்களும் காணும்படியா ஆண்டவர் அதுதான் சொன்னாரு. 34:10 உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுவரையிலும் நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரையிலும் கண்டிராத கர்த்தருடைய கிரியைகளை நம்ம குடும்பம் காண போகிறது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கவனம் நல்ல வலதுகரத்தை உயர்த்தி, இப்ப கர்த்தர் உங்களோட ஒரு கவனம் பண்றாரு. நீங்க கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல உங்களுடைய செய்கையை, என் குடும்பத்துல உங்களுடைய கிரியை நான் பார்க்கணும். ஆண்டவரே, உங்களோட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல உங்களுடைய செய்கையை நான் பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க செய்கையை பார்க்கணும். நான் உடன்படிக்கை பண்றேன், எங்கள் நடுவுல நீங்க எழுந்தருளணும், எங்க குடும்பத்துல நீங்க எழுந்தருளணும், என் பிள்ளைகளை நீங்க எழுந்தருளணும். இப்ப நான் முதல்ல இருந்து உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தரேன். ஆண்டவரே, நான் எங்க போனாலும் நீங்க என் கூட வரணும். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை எனக்கு நீங்க தரணும். ஆண்டவரே, உங்களுடைய தயை முழுவதும் என் மேல வைக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்துல உங்களுடைய கிரியைகள் வெளிப்படணும். என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பயங்கரமான கிரியைகளை இந்த காலை வேளையிலிருந்து நாங்க இயேசுவின் நாமத்துல ஆக்டிவேட் பண்றோம்ப்பா. உங்களுடைய கரமதை செய்யட்டும். ரைட்? இது எல்லாத்தையும் சொத்தை ஃபுல்லா உறிஞ்ச ஒரு மனுஷன், ரைட்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது, இப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு பிரதர், என்னால இது முடியாது, எனக்கு இது தெரியாது, என் சரீரத்துல எப்படி இருக்குதுன்னு. இந்த மகிமை, இந்த தயை, இந்த கிருபை, இதெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? யாத்திராகமம் 4:10 மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரு, நான் பேச அறியேன், திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். சரியா? பட் ஆனா
இந்த கிரேஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இந்த கிருபை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இந்த தயை முழுவதும் நீங்க சுதந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் எழுந்தருளிட்டார்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3, 4, 5. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த தயை என்ன செய்யும் தெரியுமா? யாராவது உங்களை பார்த்து கர்த்தர் உங்க கூட இல்ல, நீ தப்பு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன், அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற வேர்டை பாருங்க. மோசே பிகினிங்ல எல்கேஜி ஸ்டூடெண்ட், சரியா? எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது அந்த பிள்ளைங்களை பார்த்தா என்ன சொல்லும்? A1 2 3 அப்படின்னு தானே சொல்லும். ஆனா அதே நேரத்துல ஒரு பிஜி படிக்கிற பிள்ளை அப்படி சொல்லுமா? சொல்லாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது அதுதான். இது வரைக்கும் நீங்க ஆவரேஜா ஸ்டூடெண்டா இருந்தது போதும். ஏன்னா இனி வர்ற காலத்துல நமக்கு விரோதமா யாராவது எழும்புனா, நமக்கு விரோதமா பேசுனா, இப்ப மோசைக்கு திக்கு வாய் மந்த நாவு, ரெண்டு பலவீனம். திக்கு வாய் அப்படின்னா நிறுத்தி வரும். அப்படின்னா மந்த நாவுனா ஒரு விதமா வார்த்தை ஸ்ட்ராங்கா வராது. அந்த பேசுற வார்த்தையும் ரொம்ப ஸ்லோவா அப்படிதான் பேசுவார். இந்த ஒரு மனுஷனுக்கு விரோதமா அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் இல்லையா எங்க கூட எல்லாம்? உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறாரா? நீ எல்லாம் ரொம்ப மிஞ்சி ஓவரா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படிமா, பாத்தீங்களா? நீ ரொம்ப ஓவரா போறீங்க, ரொம்ப ஓவரா பண்ற, நீ ரொம்ப ஓவரா இருக்க அப்படின்னு. சரிப்பா, யார் ஓவரா இருக்கா யாரு இல்லங்கிறத நான் உனக்கு காமிப்பேன்னு சொல்லிட்டு, இப்ப நல்ல கவனிங்க. இந்த மோசேக்கு உள்ளத்துல ஒரு கொதிப்பு வருது. கொதிப்பு வந்த போது என்ன சொல்றாருன்னா, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும். இங்க பாருங்க, அதாவது நான் சொல்றதோட டெப்த் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது இவர் ஸ்டார்டிங்ல திக்குவாயி மந்தனாவு. இப்ப என்ன தெரியுமா? கிறிஸ்டியானிட்டியை பார்த்து பயம் இல்லாததுனாலதான் நிறைய பேர் சுத்தி திரிறாங்க. விஷயம் அதுதான். விஷயம் என்னன்னா, நம்ம ஜெபிக்கிறோம். நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க தெரியல. எனக்கு கர்த்தர் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு விசேஷித்த அனாயிண்டிங்க கொடுத்தாரு. எந்த அனாயிண்டிங்னா, இந்த அனாயிண்டிங்க தான் நீ இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். எப்படின்னா, இது பற்றி பிடிக்கும். நீ ஒரு இடத்துல போய் கொடுத்து அவங்க மூலமா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எப்படின்னா, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை பார்த்து பரிகாசம் பண்றவங்க, உங்களை இகழ்ச்சியா பேசுறவங்க, இல்ல உன்னை ஒன்று இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லி போராடுறவங்க, இவங்களை பார்த்து நீங்க பயந்த நாட்கள் மாறி அவர்கள் உங்க வாய்க்கு பயப்படுகிற ஒரு அபிஷேகத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இவன் திக்குவாய் மந்தனாவு உள்ள மனுஷன் தான். அவனுக்கு விரோதமா எழும்பி, என்ன நீ ரொம்ப ஓவர போற, ரொம்ப ஊழியம் பண்றியோ, நீ ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றியோ, கர்த்தர் எங்க கூட இல்லையோ அப்படின்னு சொல்லும் போது, மோசேக்கு அது வரையிலும் வராத ஒரு திங்கிங். பைபிள்ல ஏசுவாமி கூட இவ்வளவு டஃபா அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்க மாட்டாரு. அவருக்கு உள்ளத்துல இருந்து சொல்றாரு, நான் திக்குவாய்தான், நான் மந்தனாவுதான், ஆனா என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை கர்த்தர் உறுதிப்படுத்துவாருன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்றதுக்காக பூமி உயிரோடு உன்னை ஒழுங்கும். பைபிள் சொல்லுது, அவனுக்கு உண்டான கூட்டம் எல்லாம் இப்ப நான் உங்க மேல ஒரு அத்தாரிட்டியா ஜெபத்துல வைக்க போறேன். எப்படி தெரியுமா? உங்க வாயின் வார்த்தைகள்ல ஒரு பவர் இருக்கணும். இது தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியம். கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக உங்க வாயில நீங்க போய் உங்க வீட்டுல சொல்லணும். நான் அடிக்கடி சொல்லி கொடுப்பேன், உங்க நடு வீட்டுல இருந்து நீங்க சொல்லணும், என் வீட்டுல இருக்கிற சாபத்தை வைக்கிற எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்துல துரத்துகிறேன் அப்படின்னா அந்த வீட்டுல சாபம் இருக்கக்கூடாது. ஆமென். இந்த அத்தாரிட்டியை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஒரு கிருபையை தான் நீங்க வாங்க போறீங்க. என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒரு விதை, கண்களில் தயவு, கண்களில் கிருபை,
இந்த கிருபையை பிடிச்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிராவல் பண்ணி மோசே மொத்த சொத்தையும் கத்தத்திலிருந்து வாங்கிட்டார். பட் ஆனா உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்லி தரேன். ரைட், ஒரு விதத்துல மோசேயினுடைய டிராவல் கரெக்ட் தான், ஒரு விதத்துல எல்லா விதத்திலையும் கர்த்தர் அவரை மகிமைப்படுத்துறாரு தான். இன் கேஸ் அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், அதுதான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். உபாகமம் 3